முன்பாக நாம் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னோடு நீர் பேசும் என்று நாம் கேட்போம். ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. கேட்கக்கூடிய செவிகளை கொடுங்க சுவாமி. கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடுங்க. என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, நீங்கள் எந்த சபை. சற்று கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு. இது வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது. கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே உள்ள சகோதரிகள்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ஐயா வெளிப்படுத்த விசேஷத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. பல நாள் யோசிச்சு அப்புறம் இன்னைக்கு தான் இதை தொடர்ந்து நம்ம கேட்போம். இன்னைக்கே முடிஞ்சிடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல 7 திருச்சபைகளை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து தான் உங்களோட நான் பேச போறேன். எல்லாருக்கும் தெரியாது இந்த 7 திருச்சபை. யாருக்காவது பேர் தெரியுமா? இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்குது, ஹைலைட் பண்ணியிருக்கோம். 7 திருச்சபை இங்க தான் இருக்கு. அந்த திருச்சபையை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இது இந்த நாட்களில துருக்கி தேசம், அந்த தேசத்துல தான் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 7 திருச்சபை இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எதை குறித்து பேசுகிறது? எனக்கு தெரியும் சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க, கூடுமான மட்டும். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதாவது AD 95 இந்த ஆண்டு எழுதப்பட்டது. இது யோவான் எழுதினார். யோவான் ஏற்கனவே சுவிசேஷம் 4ஆம் சுவிசேஷத்தை அவர் எழுதினார். அது பிறகு 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அது பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். இந்த யோவான் பத்மு என்கின்ற ஒரு தீவிலே அவர் பொலிட்டிக்கல் பிரிசனர், அதாவது அரசியல் ரீதியான ஒரு கைதியாக இருக்கும் பொழுது அவர் அங்க தூக்கி போட்டுட்டாங்க, அந்த பத்மு தீவுல. இந்த பத்மு தீவுல பெரும்பாலும் போனவங்க உயிரோட வந்ததா இல்லை, சரித்திரம் இல்லை. அந்த அந்த சிறைச்சாலை அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில உள்ள போயிட்டாங்கன்னா மரணம் தான். ஆனால் அந்த பத்மு தீவில் தான் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி இனி நடக்க போற நிகழ்வுகளை, திருச்சபை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சர்ச்சுக்கு வரவங்க இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு நடந்தது ஏற்கனவே நீ வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மரணங்கள். கடந்த ஜனவரியிலேருந்து இந்த நாள் வரைக்கும் நிறைய மரணங்கள் நீங்க நிறைய கேள்வி. ஏரோப்ளேன் கிராஷ் ஆனது நீங்க எல்லாரும் செய்தியில வாசித்திருப்பீங்க. கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. எங்க இறந்து போனாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய இடத்துல எங்கெல்லாம் இறந்து போனாங்க தெரியுமா உங்களுக்கு? கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்க எங்கெல்லாம்? என்னம்மா? மும்பையில இறந்து போனாங்க. அப்புறம் கூட்ட நெரிசல்ல இறந்து போனவர்கள். IPL கொண்டாட்டம் பண்ணாங்க, MA சின்னம்பலம் ஸ்டேடியத்தில் கொண்டாடினாங்க, அங்கே இறந்து போனாங்க. அப்போ போன வாரம் கூட கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க. ஒரு பெரிய ஒரு இடத்துல, ஒரிசா என்கின்ற மாநிலத்தில் இறந்து போனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல குண்டு போடுறாங்க, ஈராக் மேல குண்டு போடுது. இதெல்லாம் எதை குறிக்கிறது, எதை காட்டுது? இதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய வருகைக்கான கடைசி நாட்கள். என்ன ஒரு அருமையான பாட்டு கேட்டோம் இல்ல? என்ன அந்த பாட்டு தெரியுமா? நீங்க மட்டும் வரலன்னா நான் என்னைக்கும் செத்து போயிருப்பேன். அதான் உண்மையா சொல்றேங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வரலன்னு வைங்களேன், நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். இயேசுன்னு ஒருவர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வரலன்னா நம்ம என்னைக்கும் செத்து போயிடும். இந்த பாட்டு பாடும்போது எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப தொட்டுச்சு. கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தொட்டு இருக்கோம்னு நான் நம்புறேன். இயேசு ஒருத்தர் இல்லைன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க இன்னைக்கு இந்த சர்ச்சு உள்ள இருக்கிறீங்களா, இயேசு ஒருவர்னால்தான். இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கை? யோசிச்சு பாருங்களேன். நீங்க மட்டும் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? சிந்திச்சு பாருங்களேன். இந்த சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு சாதாரணமாக பார்க்காதீங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் வரும் நாட்களிலே இவங்க மூலமா இவங்க அப்பா அம்மா ஏத்துக்க போறாங்க. ஆமாங்க, இவங்கள ரொம்ப குறைச்சி எடை போட்டுறாதீங்க. சின்ன பசங்க அப்படின்னு குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இவர்கள் மூலமாய் இவர்கள் குடும்பங்கள் சந்திக்கப்பட போகுது.
இவர்கள் மூலமாய் இவங்களுடைய சகோதரர்கள் சந்திக்கப்படுவது, இவர்கள் மூலமாய் இவர்கள் கிராமங்கள் சந்திக்கப்பட போறது. உண்மையா சொல்றேங்க, இந்த திருச்சபை அசைக்க ஆரம்பிச்சிச்சு. சுற்று வட்டாரத்துல இருக்கிற கிராமங்களை அசைக்க ஆரம்பிச்சு. ஏன் தெரியுமாங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. இந்த திருச்சபையில அதிக நேரம் நேற்று இரவு ஜெபம் பண்ணாங்க. ஒரு சின்ன பொண்ணு கண் விழிச்சு ஜெபம் பண்ணா. வேற யாரும் இல்ல, யுவஸ்ரீ தான். எனக்கெல்லாம் ஆச்சரியம். அந்த வயசுல கண்டிப்பா நான்லாம் கண் முழிச்சிருக்கவே மாட்டேன். அவளோட நிறைய பேர் அக்காமாருங்க, உங்க பாஸ்டர்மா எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. எதற்கு ஜெபம் பண்றாங்க? உங்கள் கிராமங்கள் சந்திக்கப்படும். உங்களுக்காக முழங்காலில் யுத்தம் பண்ணாங்க நேற்று. அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஆனாலும் அதெல்லாம் ஒதுக்கிட்டு எங்கள் கிராமங்கள் சந்திக்கப்படணும். ஆண்டவருடைய வருகை கடைசியா இருக்குது, ரொம்ப சடுதியா எல்லாம் முடிவு வருது. அதுக்குள்ள என்னுடைய கிராமம் 35 கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இயேசு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோட ஜெபம் பண்றாங்க. கண்ணீரோட உங்களுக்காக. நீங்க வீட்டுல இருந்து தூங்கினீங்க, ஆனா உங்களுக்காக, உங்களுடைய கணவனுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய பெற்றோருக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக இங்கே முழங்கால் யுத்தம் நடந்தது. இந்த திருச்சபை இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற 35 கிராமங்களை அசைக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்க பார்க்க போறீங்க, திருச்சபை நிறைய போகுது. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த திருச்சபை நிரம்பி வழியதான் போகுது. நிறைய பேர் வரதான் போறாங்க. அது நடக்கதான் போகுது. அது என்னைக்கும் தெரியாது. ஏனென்றால் எந்த திருச்சபை ஜெபிக்கிறதோ, எந்த திருச்சபை ஜெபிக்கிறதோ அந்த திருச்சபை அசைக்கப்படும். அந்த திருச்சபை சுற்றி இருக்கிற மக்கள் அசைக்கப்படுவார்கள். நான் பார்த்த ஒரு அம்மா போன முறை வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இப்ப நல்லா நடந்து வராங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? இயேசு இந்த திருச்சபையில இருக்கிறாருங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. சும்மா நினைக்காதீங்க ஏதோ இந்த சபைக்கு நான் சும்மா வந்து உட்கார்ந்து இல்ல. கர்த்தர் இங்கே அசைவாடுகிறார். இயேசு அசைவாடுகிறார். இயேசு ஒவ்வொருவரையும் தொடுகிறார். நீங்க ஏதோ சும்மா வந்து போறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை தொடலைன்னா நீங்க வரவே முடியாதீங்க. ஆண்டவர் உங்களை தொடலைன்னா இங்க வரவே முடியாது. அது மட்டும் நிச்சயம். ஏன்? கடைசி நாட்களில் இருக்கிறோம். சரி, இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் என்ன சொல்லுகிறது? மறைந்திருக்கும் காரியங்களை, திருச்சபைக்கு நிறைய மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மறைந்திருக்கும் காரியங்கள் தான் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம்ம பார்க்க போறோம். இயேசு ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார், சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆனாலும் பாத்தீங்கன்னா பிசாசு எப்படியாவது யாரையாவது கெடுக்கலான்னு அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றிட்டே இருக்கிறான். உங்களை சும்மாவே விட மாட்டான். உங்களை எப்படியாவது காலி பண்ணணும்னு தான் பிசாசு அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். உங்களை எல்லாம் வந்து விட்டுருவான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு திருச்சபை போகாம தடை செய்வான். வீட்டுல பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஏன்டா எனக்கு இந்த இயேசு வேணான்னு கூட நினைப்பீங்க. ஆனாலும் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது உங்கள் குடும்பம் சந்திக்கப்படும். உங்களுக்கு இப்பொழுது ஒரு மரணம் வரும், அதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் 2ஆம் மரணமாகிய இயேசு நியாய தீர்ப்பிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். 2ஆம் மரணம் என்று ஒன்று இருக்கிறது. 2ஆம் மரணத்திலே நீ வர வேண்டுமா? நீ ஆண்டவரை அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். நீ சும்மா இருந்தா போதும், ஆண்டவர் உன்னோடு பேசுவார். தொடர்ந்து நம்ம கேட்கலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல என்னென்னலாம் இருக்கு? தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்து என்னென்னலாம் செய்ய போகிறார் என்பது இருக்கிறது. அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்கள், நீங்களும் நானும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், எத்தனை நெருக்கடி வந்தாலும் ஆண்டவருக்காக வாழணும்னு வைராக்கியமா இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருக்காக வாழ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அதை தான் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபையின் மூலமாய் சொல்லுகிறது. முதலாவது நம்ம பார்க்க போகிறது இந்த எபேசு சபை. வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து. உன் கிரியைகளை நான் கண்டேன், உன் பிரயாசத்தை நான் கண்டேன். போதும் போதும். இந்த எபேசு திருச்சபை ஒரு ஒர்க்கிங் சர்ச். என்ன செய்யுது? ஒர்க்கிங் சர்ச்னா வேலை செய்யற சபை. ஒரு திருச்சபை எப்படி ஜமாங்க இருக்கணும்? வேலை செய்யணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா போதாதுங்க. எல்லா நாளும் வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம், எல்லா நாளும் வரணும். ஒரு ஒர்க்கிங் சர்ச் எபேசு திருச்சபை தான் பவுல் அடிகளார் முதலில் ஸ்தாபித்த ஒரு திருச்சபை. இந்த எபேசு பட்டணம்
ஒரு நல்ல வேலை செய்கிற சபையாக இருந்தது, உண்மையான சபையாக இருந்தது. இதெல்லாம் எப்படி தெரியும்? இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கிற ஒரு திருச்சபை இந்த எபேசு திருச்சபை. மார்க்கு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மத்தேயு 10:42. வேகமா வாசிங்க. பாத்தீங்களா? சிறியர்களாகிய இவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ, நீங்க மத்தேயு 36ஆம் வசனத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா, இந்த சிறியர் ஒரு வேலை செய்கிற திருச்சபை என்ன தெரியுமா பண்ணோம்? நீங்க சிறியர்கள், கடினமா இருக்கிற கஷ்டப்படுறவங்களை போய் சந்திக்கிறவர்களா இருப்பீர்கள். ஒரு எபேசு சபையில இருக்கிறவர்கள் எப்படி இருப்பீங்க? நீங்க எபேசு சபையின் மக்களாக இருப்பீர்கள் என்றால் சிறிய மக்களை போய் சந்திப்பீர்கள், எளிய மக்களை சந்திப்பீர்கள். ஏழை எளிய பாருங்களேன், இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. இவங்களெல்லாம் சந்திச்சு இவங்களெல்லாம் எப்படி கொண்டு வரீங்க? ஒரு வேலை செய்கிற திருச்சபையாக இருந்தது. அதாவது ஒரு ஒரு ஞானி இப்படி சொல்றாரு, டு கம் டு கிரைஸ்ட் காஸ்ட் நத்திங். இயேசுவிடத்துல வருவதற்கு நாம் எதையுமே செய்ய வேண்டாம். இயேசுவுக்காக வாழணும்னா ஏதாவது செய்யணும். இயேசுவை சேவிக்கணும்னா எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க வேண்டும். இயேசு கிட்ட வர்றதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சர்ச்சுக்கு வர்றதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஆனால் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்றால் அவருக்காக சேவை செய்யணும். காடு, மலை, பள்ளத்தாக்கு எல்லா அனுபவங்கள் வரும். இயேசுவை ஃபாலோ பண்ற பின்பற்ற அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. நீர் மட்டும் இல்லை என்றால் நான் என்றும் மறிப்பேன். அருமையான ஐயா இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ஒரு நிக்கிற சாட்சி. ஒரு நாள் மரணம் அவர்கிட்ட வந்துடுச்சு. அவர் சொன்னார், மரணம் என்கிட்ட வந்துச்சு பிரதர், ஆனால் மரணம் என்னை தொடவில்லை. நான் இயேசுக்காக என்ன செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அதுதான் சொன்னார். இயேசுக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்குது பிரதர். இன்றைக்கு அவர் இருப்பது தேவ கிருபை. இன்றைக்கு நீங்க இருப்பது தேவ கிருபை. ஏன் தெரியுமா உங்களை எல்லாம் வச்சிருக்கிறாரு? ஏன் உயிரோட வச்சிருக்கிறாரு? ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவருக்காக எதையாவது செய்வீர்களா? இந்த எபேசு திருச்சபை போல. எபேசு திருச்சபை பிரித்தெடுக்கப்பட்ட திருச்சபை, a separated church. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டது. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் உங்களோடு இருக்கிற உங்க தெருவில் இருக்கிற உங்க கிராமங்கள் இருக்கிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். எபேசு திருச்சபையில் வாழ்கின்றவர்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எந்த வகையிலும் காம்ப்ரமைஸே கிடையாது. உலகத்தோடு ஒத்து போறதே கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேரு உலகத்தோடு ஒத்து போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாமே பிரெக்னன்ட் ஆயிருது. கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பம் இருக்கும்போது இன்னொருத்தரோட உறவு வச்சுக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜமா போயிடுச்சு. சர்வ சாதாரணமா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எபேசு திருச்சபை பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த எபேசு திருச்சபை கள்ள உபதேசங்களுக்கு விலகிய திருச்சபை. ஃபால்ஸ் டீச்சிங், கள்ள உபதேசம். இன்னைக்கு நிறைய என்ன தெரியுமாங்க, இயேசு கிட்ட வந்தீங்கன்னா எல்லாம் கிடைச்சிடும். நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள போய் கேள்வி பாருங்களேன், இயேசு கிட்ட வந்து உனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. கஷ்டம் தாங்க வந்துச்சுன்னு, வேதனை தாங்க வந்துச்சு. ஏன் இயேசு நான் போறேன்னு எனக்கே தெரியல, ஆனால் என்னால இயேசு விட்டு இருக்க முடியல. கேட்டு பாருங்களேன், முடிஞ்ச உடனே கேட்டு பாருங்க, நீங்க ஏங்க இயேசுவே இயேசு இயேசுன்னு பிடிச்சிருக்கீங்க? ஏங்க அலையிலே அலையிலேன்னு கத்துங்க. எனக்கு இயேசு விட்டா வேற யாரும் இல்லை. எனக்கு இயேசு விட்டா எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு இயேசு விட முடியலங்க என்னால. இன்றைக்கு இயேசு கிட்ட வந்தா எல்லாம் கிடைச்சலும் ஒரு தப்பான ஒரு காரியம். சீஷர்கள்லாம் எப்படிங்க வாழ்ந்தாங்க? அற்ப வயசில் ரத்த சாட்சியாய் மரித்தார்கள். யோவான் தவிர, யோவான் மட்டும்தான் 90 வயசு வரைக்கும் இருந்தார். மற்ற எல்லா சீஷர்களும் ரத்த சாட்சியாய் மரித்தார். உயிரை கொடுத்தாங்க. நல்ல குடும்பம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட சபை.
நம்மள பெருசாவே நினைக்க மாட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சுயநலமா வாழணும். எனக்குன்னு வாழ ஆரம்பிச்சிட்டோம் இல்ல. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். என்றைக்கு நாம் அப்படி வாழுகிறோமோ அப்படி வாழும்போது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எபேசு சபை மாதிரி வாழ முடியும். என்றைக்கு நான் மற்றவர்களுக்காக வாழணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களை இயேசு நேசித்தது போல நானும் நேசிக்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த மாதிரி எபேசு சபைக்கு வந்த தப்பான உபதேசம் உங்களுக்குள்ளே வராது. நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் உங்களை அவமானமா பேசிருப்பாங்கல்ல. ஆனாலும் நீங்க ஏன் அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும்? இயேசு எனக்குள்ளே இருக்கணும். எபேசு திருச்சபை எல்லாரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு திருச்சபையாகும். எபேசு திருச்சபை ஒரு கரைத்திரையற்ற திருச்சபையாக இருந்தது. 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. ம் 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 எபேசு போதும். எபேசு திருச்சபை சகிக்கிற ஒரு திருச்சபை. இன்னைக்கு நீங்களும் நானும் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பண நெருக்கடி வரும்போது சகிக்கணும், மனசு உடையும் போது சகிக்கணும், எல்லாரும் விட்டுட்டு போகும்போது சகிக்கணும். எதையும் சகிக்கூடிய திருச்சபை தான் எபேசு திருச்சபை. இன்னைக்கு சின்னதா ஏதாவது சொன்னா கூட கோவம் வர்றாங்க, தற்கொலைக்கு நேரா போறாங்க, போதை பழக்கத்துக்கு போறாங்க, குடிக்கு போறாங்க. சின்ன விஷயங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க அம்மா இறந்த பிறகு, இப்போ ரீசெண்டா அவங்க அம்மா இறந்த பிறகு குடிக்க ஆரம்பிச்சாங்க. தன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு இருக்காங்க. நல்ல தம்பி, அற்புதமான தம்பி. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, நல்ல. ஆனா தோல்வி என்று வரும் பொழுது அவரால் சகிக்க முடியல. இன்னைக்கு சகிக்க முடியல. ஐயோ, என்னால சகிக்க முடியலங்க, என் குடும்ப பாரம், என் குடும்பத்தை என்னால சகிக்க முடியல, இந்த வேதனை என்னால சகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தவறான காரியத்துக்கு போகிற எத்தனையோ பேர் உண்டு. எபேசு திருச்சபை சகிக்கிற ஒரு திருச்சபையாக. சகிப்புத்தன்மை நம்மளுக்கு வேணுங்க. கஷ்டம் இருக்கும். நிறைய தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, கணவர் குடிக்கிறாருங்க, எவ்வளவு நாளுங்க நான் சகிக்கிறது, எவ்வளவு நாளுங்க நான் சகித்து கொண்டே இருக்கிறேன். என் கணவர் மனம் திரும்புவார், மனம் திரும்பும், என் பிள்ளை மனம் திரும்பும், மனம் திரும்பும், மனம் திரும்பும்னு எவ்வளவு நாள். எபேசு திருச்சபை சகிக்கிற ஒரு திருச்சபையாக இருந்தது. எபேசு திருச்சபை சகிக்கிற ஒரு திருச்சபையாக, எபேசு திருச்சபை சகிக்கிற திருச்சபையாக. அதுபோல நீங்களும் சகிப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். தொடர்ந்து வாசிங்க. ம் 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 ஆனாலும் பாத்தீங்களா, எபேசு திருச்சபை எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவர் அந்த திருச்சபையை பார்த்து ஒரு குறை இருக்குன்னு சொல்றாரு. என்ன அந்த குறை? ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். நீ முதல்ல நல்லா இருந்தப்பா. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, கடவுளை முதலா நீங்க தெரிஞ்சுக்கும் போது எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாய். நிறைய பேரு என்ன ஆகுது, கொஞ்ச நாள் ஆன உடனே சபை வருது, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆயிடுது. நிறைய தம்பிமாரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஊழியத்துல நீங்க முதல்ல ஆண்டவருக்கு எப்படி ஊழியத்துக்காக எப்படி இருந்தீங்க, எப்படி வைராக்கியமா இருந்தீங்க. இன்னைக்கு அந்த வைராக்கியம் எங்க தம்பி, தங்கச்சி? அந்த வைராக்கியம் எங்க? ஆதியில கொண்ட இருந்த அன்பு எங்க? முதல்ல சிஸ்டர் ஜபத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா வருவீங்க, வேத வாசிக்கலாம் வருவீங்க, பாட்டு பாட. இன்னைக்கு எங்க போனீங்க நீங்கெல்லாம்? ஆதியில் கொண்ட அன்பு எங்க போச்சு? எப்படி எல்லாம் வாழணும்னு நீ டிசைட் பண்ண, இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், நான் இந்த கிராமத்தை சந்திக்க போறேன், இதை பண்ண போறேன்னு சொன்னியே, இன்றைக்கு உன் நிலைமை எங்கே? நீ எங்க இருக்கிற? ஆதியில் கொண்ட அன்பை விட்டாயே. ஆதி முதல்ல நீ எப்படி நேசித்த கடவுளை, எப்படி ஜெபம் பண்ணுவ, எப்படி நீ ஊழியத்துக்கு ஓடி ஓடி வந்த, இன்னைக்கு எங்க போன நீ? எபேசு சபை எல்லாம் நல்லா செஞ்சுச்சு, ஆனா என்ன ஆச்சு? ஆதி முதல்ல கொண்டு இருந்த அன்பு போச்சு. ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு உங்களை பார்த்து சொல்றாரு, தம்பி தங்கச்சி,
நீ முதல்லலாம் நல்லா வந்துட்டு தான் இருந்திய, இன்னைக்கு ஏன் அப்படி தூக்கி தூக்கி விழுற? ஏன் உனக்கு சோர்வு வந்துடுச்சு? ஏன் உனக்கு வெறுப்பு வந்துடுச்சு? ஏன் உனக்கு சபை வர்றது பிடிக்கல? ஆதி அன்பு விட்டுட்டியா? யோசிச்சு, ஆதியில முதல்ல கொண்டு வந்து அன்பு விட்டுட்டியா? நீ எவ்வளவு ஆண்டவருக்காக, நிறைய பெரியவங்களா இருக்கிறீங்க, முதல்ல நீங்க வாலிப நாட்களில எப்படி எல்லாம் யோசனை பண்ணீங்க? ஆண்டவருக்காக நான் இதை செய்யணும் அதை செய்யணும். இன்னைக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் வந்த பிறகு சோர்ந்து போயிட்டீங்களே, ஆதியின் அன்பை விட்டுட்டீங்களே. ஏன் ஆதியின் அன்பை விட்டு விட்டீர்கள்? இயேசு ஏன் விட்டு எங்க போறீங்க நீங்க? இயேசு ஏன் உங்களுக்கு கசப்பா மாறிடுச்சு? பைபிள் வாசிக்கிறதுக்கு பிடிக்கலையே? ஏன் உங்களை கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்குதா? ஏன் வீட்டுக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்களே? ஏன் ஆதி அன்பை ஏன் விட்டார்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. எபேசு திருச்சபை எல்லாம் நல்லா செஞ்சிச்சு, ஆனால் முதல்ல இருந்த அன்பு போச்சு. நீ அப்படிப்பட்ட ஆளா இருக்கியா? யோசித்து பாருங்க. முதல்ல எல்லாம் நல்லா பைபிளை தூக்கி நல்லா என்னென்னமோ பண்ணிய, பாட்டு பயங்கரமா படிச்சிய, இன்றைக்கு என்ன நடந்தது வாசிமா? ஆகையால் தம்பி தங்கச்சி, நீயும் நானும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணும், மனம் திரும்ப வேண்டும். எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பாய் சொன்னார். இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ மனம் திரும்பி வரலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்றைக்கு நம்ம மனசுல நிறைய விஷயங்கள் உள்ள போனனால இயேசுவை நேசிப்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு டைம் நம்ம கொடுக்குறோம் கடவுளுக்காக? நிறைய பேர் சர்ச்சுக்கு வரதே பெரிய ஒரு உதவி செய்யறோமா நினைக்கிறோம். இல்லைங்க, திருச்சபை என்பது ஒரு அன்பின் ஐக்கியம். திருச்சபை என்பது ஆண்டவரோடு உறவாடுகிற, பேசுகிற, ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு நேரங்க. இந்த திருச்சபைக்கு வருது, தயவுசெய்து மன்னிச்சுங்க, கொஞ்சம் பேர் லேட்டா வரீங்க, தயவுசெய்து சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். உங்களை ரொம்ப அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் யாரையும் கடிந்து கொள்ளல. ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். சீக்கிரமா வந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கட்ட ஆரம்பிப்பாருங்க. உங்களை கட்டுவாருங்க. நாங்க பாரத்தோடு சொல்லுகிறேன், திருச்சபைக்கு சீக்கிரம் வாங்க. நிறைய அலுவல்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் என் இயேசு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒரே இடம் திருச்சபை. இயேசு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். தம்பி தங்கச்சி, சீக்கிரமா வா. ஆண்டவர் இன்னைக்கு வர்ஷிப் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுங்க, வல்லமையா இருந்தது. ஆண்டவர் சீக்கிரமா உன்னை மரம் திரும்ப போகுது. நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ அறிந்து கொள். நீ எங்கிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து கொள். எபேசு திருச்சபை ஆண்டவர் எபேசு திருச்சபைக்கு அதோடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் மனோபாவத்தை மாற்றிக்கொள். நீ எங்க உணரல பாருங்களேன், நம்ம உணரலன்னு வைங்களேன், கடவுள்கிட்ட போகவே முடியாது. எந்த மனிதன் உணர்கிறானோ, தான் செய்தது தவறு என்பதை உணர்கிறானோ, அவன் அந்த திருச்சபை மக்களை கர்த்தர் கட்டுவார். உணர்வு வேண்டும். உணர்வு இல்லைன்னா என்னதான் பெஸ்ட் ஆளுங்க வந்து பேசினாலும் மாற்றம் வரவே வராது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிச்சு. நான் ரொம்ப மெத்தனமா இருந்துட்டேன். எப்படி இருந்துட்டேன்? சர்ச்சுக்கு தானே மெதுவா போய்க்கலாம், யாரு என்ன கேட்க போறோம். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. காலம் கொடிதாய் கொண்டு இருக்கிறதுங்க. மரணம் வந்து இப்போ வீரியமா இருக்கு. யார் செத்து போவானே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். கேன்சர் நோய் அதிகமாய் கொண்டு இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் அதிகமாய் கொண்டு இருக்கிறது. சிறுவர்கள் மரணம் அடைவது மிக மிக அதிகமாய் கொண்டு இருக்கிறது. கம்மி வயசுல இருக்கு. நான் உங்களுக்கு யாரையும் பயமுத்தல. கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். நீ இன்னைக்கு படுத்து காலையில ஏந்திருப்பையானு உனக்கே தெரியாது. நீ இன்றைக்கு இரவு படுத்து நாளைக்கு ஏந்திருப்பியான்னு உனக்கே தெரியாது. பயம் இல்லாமல் ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? மனம் திரும்ப ஆண்டவரே, கண்ணீரோடு சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னிச்சு, ரொம்ப மெத்தனமா ஆயிட்டேன் ஆண்டவரே. இந்த எபேசு திருச்சபை போல மெத்தனமா ஆயிட்டு, ஆதி அன்பெல்லாம் போச்சு. சும்மா ஏதோ நானும் படிக்கிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னை மன்னிச்சு. நான் உயிரோடு இருக்கிறது, நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது எதனால யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டா பாஸ்டர் இன்னொரு முறை பாடுவாங்க. நீ உண்மையா உணர்ந்தனா நீ அழுது புலம்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பங்க. இயேசு உன்னில் வராவிட்டால் நீ மரித்து போயிருப்பாய், நீ சடலமாயிருப்பாய், மண்ணோட மண்ணாயிருப்பாய். நீ இயேசு உன் வாழ்க்கையில இருக்கிறனால தான் நீ இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற. அதனாலதான் துணிகரமா தைரியமா என்ன வேணா செஞ்சுட்டு இருக்கிற. நீ மரித்தால் என்ன ஆவாய்? இன்றைக்கு இரவு நீ மரித்தால், நீ செத்தா என்ன ஆவ? யோசிச்சு பார். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க சாமி. இனிமே உங்களை விட்டா நான் உங்களை விடவே போறதில்லை, உங்களை விடவே போறதில்லை சாமி. இனிமே என்ன ஆனாலும் சரி, வாழ்வோ சாவோ அது உங்க கூட தான் சுவாமி. சொல்றாமா?